வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னா நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் அப்படின்ற கேம் பிளே பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் ஃபயர் பேனிட் வாங்கிட்டேன். எத்தனை நாள் உழைப்பில் வாங்கியிருக்கேன் நான். கைஸ் என்ன கைஸ் இந்த பண்ணியில் பட மாட்டேங்குது. இப்போ தான் பண்ணிருக்கு. ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு ஒல்ஃப் பெல்ட் கிடச்சிச்சு. வாங்க இவர் கூட சேர்ந்து மரத்தான் இருக்கலாம், சீக்கிரமாகவே அறுத்தரலாம் டீம் ஒர்க்கில். இதுதான் என்னோட டெக்னிக். எப்பயுமே சாப்ளிக் மட்டும் நான் இவங்க பிளான் பண்ண மாட்டாங்க. இப்போதான் 13 கோலிங் எங்கேயாவது இருக்குன்னா போட்டுருங்க, நம்ம சீக்கிரம் அப்கிரேட் ஆகிறதுக்கு. கோல் இங்கே இருக்கு. கோல் ஸோ சைல்டு காப்பாற்ற போகிற இல்லை. 400 மீட்டர்னா மேப்பு கவர் ஆகாது. நீங்கள் 300 மீட்டர்னாலே நீங்கள் கோலை தான் தேடணும். ஏன்னா 295னா உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கும். 400 மீட்டர் கவர் ஆகுதா? வாட்ச் மேஜிக் மிராக்கிள். முதல்ல நான் 2 கோலை போட்டு அப்கிரேட் ஆக்கிடுறேன் கேம்ப் ஃபயரை. அப்புறம் உள்ளே போக வழி இல்லைன்னா அதுக்கு திரும்பி இருக்க பண்ணணும். அப்புறம் எனக்கு நேற்று நான் யோசித்தேன், ப்ளூ பைன் வாங்கலாமா இல்லை ஃபயர் பேனிட் வாங்கலாமா. நான் ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. சரி ஃபயர் பேனிட் வாங்கிட்டு ப்ளூ பைன் வாங்கினேன் கைஸ். ப்ளூ பைன் வாங்கலை. ஜங்கிள் பைன் எக்ஸ்ப்ளோரிங் போகும்போது செஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன், ப்ளூ பைப் கிடச்சிச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது 3, அதுவும் இன்ஃபினிட்டி தான். ஆனால் இதை மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரீலோடிங் உங்களுக்கு 3 இருக்கும். ஒரு ரீலோடிங்கே 3 இருக்கும். ஆனால் உல்ஃபுக்கு வந்து 3 கைஸ். உல்ஃபுன்றதுக்கு 3, பன்னைக்கு 2 இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம இதுக்கு பண்டிக்கு 1, உல்ஃபுக்கு 2. அது உல்ஃபுக்கு ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஒரு சிங்கிள் ஹெச்பியில் இருக்கும். இந்த உல்ஃபை நம்ம வைல்டு ஃபயர் போட்டால் அவ்வளோதான், எல்லா உல்ஃபு காலி. பட் நம்ம வைல்டு ஃபயர் போடல. நம்மளே தான் துரத்திட்டு வரோம். எதுக்குடா இடையே துரத்திட்டு வரேன் வச்சுக்கோடா. ஆஹா எல்லா ஹெச்பி ஆக்கிட்டாங்க. இப்போ வாடா. தேங்க்ஸ்டா ஃபுட்டுக்கு. நமக்கு ஃபுட்டு ஹங்கர் பார் இதில் குறையாது. ஹங்கர் பார் நமக்கு பிரச்சனையே இல்லை. இது நம்ம ரேகனோட ஈஸியாக தான் இருக்குது. அவ்வளோதான் சொல்கிறேன்ல, ரேகனை விட ஈஸி. ஷீல்டு கப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணா. ஃப்ளாஷ் லைட் காலையில் வைக்கவே இப்படி தான் இருக்கும். லைட்டு இப்படி கிடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிளாஸ் வச்சு நீங்கள் 1000 days இருக்கிறதா கூட ஈஸி தான். எனக்கு குக்குடு ஃபுட்டு வேறு வருது உங்களுக்கு. ஹே உல்ஃப், எங்கள் ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய் உல்ஃப், எங்கள் ஏரியாவுக்கே வருவியா உல்ஃப்? கைஸ் பன்னி ஃபுட் கேட்குறா, நம்ம கொடுத்து குட் சாக் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு உல்ஃப் பெல்ட்டு கேட்குறா, உல்ஃப் பெல்ட்டை கொடுத்து இயர் வாங்குறதுக்கு சாய்ஸ். நெக்ஸ்ட் நம்ம 4th ஷேல் இருக்க இடத்த பார்த்து எக்ஸ்ப்ளோரிங் போகலாம். இல்லை ஜங்கிளுக்கு போகலாமா? ஜங்கிளுக்கு போகலாம்.
நான் ரேகனை வச்சு ஜங்கிளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மொத்தம் 2 ஸ்கல் எடுத்துட்டேன். அடுத்த லெவல் 4 கொண்டு போகணும். அதனால லெவல் 5 கொண்டு போகணும். அப்புறம் வந்து போதுன்னு விட்டு காய்ஸ் இதுக்கு போக்க சக்தியை பாருங்க கைஸ். எங்கிட்ட இருந்து நானும் எங்கிட்ட இருந்து அதுக்குள்ளே மோக்க சுற்றி வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ஐஃபோன்ஸை விட அது ஏரை விட அதிகமாக இருக்குது எனக்கு. சரி அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். உள்ள ஒரு ஓனாய்ஸ் இருக்கும். ஆமாம் வெளியிலேயே ஒரு ஓனாய் வேண்டாம் இங்கே வந்துட்டு இருக்கு. ஐயோ என்ன வச்சு ஃபுட்டு கிடச்சிருச்சு. எல்லோ வச்சுட்டு 15 விட்டு 16 17 18 விட்டு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு போய் யூஸ் இருக்கு கரெக்டாக. அவ்வளோதாங்க நல்லா ஈஸி தான் நம்மளுக்கு. லெதர் பாடி. நான் லெதர் பாடி எப்போயோ வந்து நம்ம பெல்ட்ரேட்கிட்ட நம்மளுக்கு அசுவாலே லெதர் பாடி கிடச்சிரும். சரி ஜங்கிள் இருக்குங்க இங்கேயா? ஆஹா ஃபியூல் கெனிஸ்டர் இருக்குங்க. இவனுக்கு போட்டு விடுவோம். ஒரு ஸ்பியரில் ஒரு அடி. ஓ சாவு சத்தம் தூங்கிற ஒரு அடி. அது சாதா கிராஸ்போ தான் வச்சுருக்கோம். நம்ம இன்ஃபீரியல் கிராஸ்போ வச்சுருக்கோம். லெதர் பாடியிலேருந்து நான் எப்போ செத்துருப்பேன் இந்த ஹெல்த்துக்கு. பாருங்க இது தொல்லைய. ஐயோ 2 ஹெச்பியா ஃபயர் பண்ணிடுங்க. ஐயோ இங்கே போடு. வேறு வாக்கே உல்ஃப் ஆஃப் பார்த்துடி கழிக்க வச்சுருக்க கூடாது. நல்ல கேம் பிளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். லெதர் பாடியை ஒழுங்கடா நீங்களும் லெதர் பாடி ஃப்ளாஷ் லைட் எடுத்து அடிச்சுட்டு போயிட்டா நீர் வந்து கிழிச்சுட்டா வந்து. சரி ஃபுட்டு சாப்பிட்ருக்கலாமே. சரி போய் பண்ணி அடிச்சு சாப்பிட்டுக்கலாம். கேம்ப் ஃபயரில் ஃபுட்டு இருக்குது. ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நான் ட்ராப் பண்ண போகிறேன். ட்ராப் பண்ணதில் மட்டும் நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியும். சரி ஐய கைஸ் ஃபுட் அண்ட் ஸ்டோரேஜ் நான் வாங்கிட்டேன் கைஸ் தெரியாமல். எல்லாத்தையும் அப்படி இப்படி வச்சு விட்டுறேன். நெக்ஸ்ட்டு பியர் கார்போஸ் தனிக்க முன்னாடி பியர் கார்போஸ் இல்லை கைஸ். பியர் கார்போஸ் எடுக்க முடியல. எடுத்துட்டாங்களா? கேம்ப் ஃபயரில் போடுங்க பியர் கார்போஸ் ப்ரோ. ப்ரோ யார் ப்ரோ நீங்கள்? ஒரு சுட்டாலே எங்களுக்கு ஒன்றும் ஆகாது ப்ரோ. யார் ப்ரோ கோபமாக வருது ப்ரோ வச்சு. ஜங்கிளுக்கு எக்ஸ்ப்ளோரிங் போகலாம். ஒரு நீங்கள் இந்த வண்டியை அடித்து தள்ளுக்கலாம். ஜங்கிள் நீங்கள் ஜங்கிள் பிரைம் எக்ஸ்ப்ளோரிங் போகும்போது ஃபுல் ஹெல்த் பார் வச்சுக்கோங்க. யூஸ் ஆகும். சொல்கிறேன் நான் சொல்கிறேன். மேமுத்துக்கு இந்த டெம்பிள் கண்டுபிடிக்கிறது வந்து எனக்கு வெளியாகும். டெம்பிளா
பாருங்க சிபி டெம்பிள் இல்லை, சாதா இதுதான் இருக்கு. ஒரு டெம்பிள் கூட இல்லையா தேர்ட் லெவலில்? ஆமாம் கைஸ், ஒரு டெம்பிள் கூட இல்லை. இந்த கிறுக்கு வேற வந்து கடிச்சுக்கிட்டு இருக்கு. வேற வந்து கடிச்சுக்கிட்டு கிறுக்கு சத்தம். ரைஃபிள் ஆமோ ரிவால்வர் ஆமோ கொடுத்து என்ன பிரயோஜனம் கூட இல்லை. வரைக்கும் 6 விட்டு கிடச்சிருச்சு வந்து இதுக்கு. கிளியர் அடிச்சு வரும். இது கோல் ஃபுட்டு இருக்குது கைஸ். ஃபுட்டு ஹங்கர் மாதிரி அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஃபியூவல் கேனிஸ்டர் 15 ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆனால் நல்லதாக இருந்துச்சுன்னா பேங்க்கில் எடுத்துக்கலாம். ஃபியூவல் கேனிஸ்டர் இருக்குது, கோல் இருக்குது. மொதல் ஃபியூவல் கேனிஸ்டர் நல்லதாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து நமக்கு செஸ்ட்டு தான் இருக்கும். அதனால் ஒரே ஒரு உட்டை நம்ம இது பண்ணிட்டு போய்க்கலாம். மொத்தம் நமக்கு இப்போ 75 காயின்ஸ் இருக்கும். 70 காயின்ஸ் ஆஸ் யூஸ்வலாக உங்களுக்கு பேங்க்லேயே கிடச்சிடும். ஃபியூல் கேனிஸ்டர், அப்போ ஃபியூல் கேனிஸ்டர் கோலை தான் இது பண்ணிட்டு போகணும். இது தடவை 40 செகண்ட் முன்னாடி இருக்கும் போதே உங்களுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. அதான் இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடும். போலாம் இருக்கேன் இந்த நேரம் பார்த்து. பாரு ஃபுல்லாக வச்சுக்கிறது நல்லது. நைட்டு 1000 போதுன்ற ட்ராக்கே நைட்டு 6க்குள்ளே டபுள்யூ கேஃபேருக்கு வந்துட்டோம். வந்து ட்ரா போட்டு இதுதான் ஃபியூல் கெனிஸ்டர் போட்டு டோமர் கோல் போட்டிருந்தாவா ஃபுல்லாக இருக்கட்டும். 47 இருக்குது. ஃபார்ம் பிளாட் வைக்கிறது நல்லது நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஃபார்ம் பிளாட் வைக்கிறது நல்லதுன்னா ஃபுட்டும் கிடைக்கும். நம்ம அது உல்ஃப் ஏதாவது அடிச்சா நம்மளுக்கு சாப்பாடு கிடச்சிடும். கிராக் பாட் வச்சா இது ஈஸி, உங்களுக்கும் கிடைக்கும் நம்மளுக்கும் அதே நேரத்தில் கிடச்சிரும். பம்கின் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்விங்கில் டெட்டாக போகும்போது கூட சாப்பிட்டுக்கலாம். மேப் வச்சாச்சு இனி தேவையில்லை. The sky is on fire. ஏன்னா அதுக்கு நீங்கள் இதே போகலாம், ஏரியிலே போகலாம். அதெல்லாம் எக்ஸ்ப்ளோரிங்லாம் பண்ண மாட்டேன். Meters crashed all over the map. சரி கிராஷ் ஆகிட்டு போகுது, நம்மளுக்கு என்ன. சரி இங்கே பம்கின் வளர்ந்துச்சுன்னா இந்த இதில் நம்ம ஜங்கிள் பயத்துக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம், நல்லது. அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டே பம்கின் வளராது, கார்ன் வளர்ந்துருக்கு, கேரட் வளர்ந்துருக்கு. ஈட் பண்ணிவிட்டு நம்ம வேலை செகண்ட் சைல்டு காப்பாற்றுறது. இப்போதைக்கு நம்ம செகண்ட் சைல்டு காப்பாற்ற போகலாம். வேறு பண்ணிட்டு ரீலோட் பண்ணிக்கலாம். செகண்ட் சைடு பார்க்கும்போது பார்த்துட்டே போடும். எங்கே அங்கே இருக்கிறது ஐஸ் ஆல்ஃபா உங்களுக்கு தெரியாமல் போகும், உல்ஃபுக்கும் தெரியாமல் தான் போகும். உல்ஃபு அப்படியே பார்த்துருவோம் கைஸ். உல்ஃபை வந்து கழித்துக்கலாம். ஃபுட்டு வேணும். என்னைக்கு தான் கைஸ் பண்ணுறாங்க இங்கே பார்த்தாலே வெறி ஆகுது கைஸ்.
யாரா நீ கடிச்சுக்கிட்டே இருக்க? சரி சாவலையே நீ சாவு சாவு. இந்த வேலைக்கு அந்த ஆல்ஃபா நகர வச்சு எல்லாம் வச்சு கொண்டு வந்து அப்படியே சாகடிக்க பார்க்குறாங்க. சாகடிக்க ஓவராக பின்னாடி கொண்டு போயிட்டாங்களா ஆல்ஃபா ஹவுஸ் போயிட்டு. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் ஆல்ஃபா ஹவுஸ் போயிட்டு பின்னாடி எவ்வளோ துரத்துலடா. இப்போ வாங்கடா ஆல்ஃபாங்க ஆல்ஃபாங்க. அப்பா என்ன சாவுடா நீங்களா? ஏன்னா மற்ற வெறி ஆகுதுடா இருக்கு. நீயே இருக்க நம்ம ஒய்ந்து கரெக்டாக இருக்குது. ஆறு ஆல்ஃபா அடிக்கிறோம் நம்ம இந்த செகண்ட் சைடை காப்பாற்ற. 6 ஆல்ஃபாஸ். இது 4 ஆல்ஃபா இருக்கும், 2 ஆல்ஃபா வர அடிச்சிருக்கோம், மொத்தம் 6. ஃபயர் பண்ணி நான் சொன்னதுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது கைஸ். ஹெட்ஷாட்டில் 2 ஓடு 2 ஆல்ஃபா இருக்குது. கேம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் அவ்வளோ இருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இருக்குது, ஏன்னா நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கிது அடிக்கடிக்க. யூ வில் பி அட்டாக் பிகன்ஸ் யுவர் ஃபயர். கேஃபே போகலாம். சரி தெரியும் தெரியும். அங்கே முடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அப்போ இங்கே சும்மா இருக்க மாட்டேன். வாங்க கேம்புக்கு போகலாம். சண்டே வேறு பார்க்கணும் நம்ம. ஃபுட்டு நிறைய கொண்டு வந்துட்டோம் கேம்ப் ஃபயருக்கு. ஃபயர் பண்ணி ரீலோடு வண்டி போகலாம். தம்பி எங்கப்பா போறீங்க? டே அங்கிட்டு போகாதீங்கடா, அவன்கிட்ட வெப்பன் இருக்கான்னு தெரியலடா. இங்கே வாங்கன்றேன் அப்புறம் என்ன உங்களுக்கு? இங்கே வாங்கன்றேன் அப்புறம் என்ன உங்களுக்கு? இப்போ யாரா நீ? கோல்டு ஷர்ட். ஓ இது பண்ணிக்கிட்டு. ஐயோ சைல்டுஹுட்டில் பார்த்தீங்களா கைஸ்? நான் ஆல்ஃபாஸ் போயிட்டு இருக்கலாம். அது அப்படி பண்ணக்கூடாது, அது கீழே உடைக்கணும். இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல கைஸ். ஓல்டு சக். இன்னைக்கு ஜங்கிள் பயம் எக்ஸ்ப்ளோரிங் போகலாம். கரெக்டான நேரம். பம்கின் திரும்பி வளருதான்னு பார்த்துட்டு பம்கின் வளராத காரணத்தில் ஒரு 2 ஸ்டூல் கையில் தூக்கிட்டு ஆல்ஃபா ஆபா இந்தாப்பா ரைஃபிளு கைஸாக ரைஃபிள். ஐ சூஸ் ரைஃபிள் கைஸ். ரைஃபிளில் நம்மளுக்கு புல்லட் வரும். இல்லை நான் ஒரு புல்லட் தான் தருவாங்க. நான் இதோட வாங்கிட்டேன். புல்லட் ஏற்கனவே நம்ம எடுத்துக்கிட்டு முடியுங்களா? 3ஆவது லெவல் டம்பிலே இல்லை. ஒருத்தரோட இப்படி இருக்கு. ஒருவேளை இதான் செகண்ட் 4th லெவலில்
சரி நம்ம வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இதுக்கு இருக்கு ஒன்று துரத்திட்டே வருது. ஆமாம் கைஸ், இது மறையும் போது போடும். இதில் வேற ப்ளூ பாயிண்ட் கிடச்சிச்சு. கிடச்சிச்சுன்னா திரும்பி இந்த கல்ட்டி ஸ்டிக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி வந்து எடுத்துட்டிங்கன்னா லைன் ரூப் அந்த வரைக்கும் இப்படி எடுத்து விட்டீங்க. நல்லது. பியரோட மோக்க சக்தி அதிகமாக இருக்கு. நான் எங்கே போய் இங்கே ஒன்று நிற்கிது. மேப்பை விட்டு வெளியில் போகாமல் பார்க்கணும். நான் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எல்லாம் நம்ம பின்னாடி தான் வருது. நைட் இஸ் அப்ரோச்சிங். எக்ஸ்ப்ளோர் பண்ண விடவே மாட்டாங்க இங்கே. கேம்ப்ஃபயர் கிட்டையா இருக்கும். எவ்வளோ கிட்ட ஜங்கிள் பயந்து நட்ட நடு கேம்ப்ஃபயரில் இருந்தாலே ஜங்கிள் பயம் தெரியுது. கேம்ப்ஃபயர் 25 தான் இருக்குது. நாளைக்கு நம்ம ஃபீல்ட் எக்ஸ்ப்ளோர் ஓகே போனப்பியா இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தூக்கி கீழே போடணும். ஃபுட்டு வேணும்னா சாப்பிட்டுக்கோங்க. யாருக்கு ஃபுட்டு இது ஓக்கல பையன் கேட்டு அப்படி நைட் நேரம் வெளியில் சுத்த முடியாது. அண்ட்ராய்க்கு பதில் ஈட்டு கொடுத்துட்டேன். சமைச்சோம் இங்கே தேவைப்படும் உங்களுக்கு. ஃப்ராக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் இடம் வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இங்கே ஒரு டெம்பிள் மேபி நம்ம இப்போ இங்கிட்ட ஒரு டெம்பிள் இருக்கும். அதுக்கு நம்ம இங்கிட்டிருந்து இங்கே நோக்கி நம்ம எக்ஸ்ப்ளோரிங் போகணும். மேப்பில் எனக்கு திரும்ப தெரியும். இப்போ இங்கிட்டிருந்து இங்கே நோக்கி இப்படி எக்ஸ்ப்ளோரிங் போகணும். அதுக்கு முன்னாடி சாப்ளிங்லாம் பிளான் பண்ணிடலாம். சாப்ளிங்லாம் பிளான் பண்ணுறது நல்லது. இப்படியாச்சும் ரெண்டு வளர்ந்துருச்சுன்னா கரெக்டாக கொடுத்து விட்டு அப்படின்னா அந்த லைட்னிங் ரேட் வைக்கிறது மெயினு. ஆனால் 8 தான் இருக்குன்றாங்க. இது வைக்கிறத நீங்கள் வைக்கிற டார்ச்சுக்கு ஒன்றும் இல்லை. ஃப்ளாக் நீங்கள் குறிக்கிற பொறுத்து என்ன வளர்ந்துருக்கு, கார்ன் வளர்ந்துருக்கு. ஓகே வாங்க கைஸ் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் போகலாம். இந்த இடத்த பற்றி தான் ரீலோடிங் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் ஐயோ இது ரீலோடிங் பண்ணிக்கணும்னு சொல்ல வந்து இங்கே இது இருக்குது. ஸ்ட்ராங்கோல்டு போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாமா? ஸ்ட்ராங்கோல்டு வேணா ஃபயர் பண்ணி வச்சு ஃபஸ்ட் போகிறேன். ஹெட்ஷாட் ஆடி சூப்பராக இருக்குப்பா. ஹெட்ஷாட் ஃபயர் பண்ணிடுக்கும் இதுக்கும் காம்போ சூப்பராக இருக்குது. ஹெட்ஷாட் ரீலோடிங் பண்ணல. ஹெட்ஷாட் ஃபயர் பண்ணிடு. ஹெட்ஷாட் இது ரீலோடிங் பண்ணிடலாம். இது ரீலோடிங் பண்ணிடலாம். ஹெட்ஷாட் பாடி ஷாட்டுக்கே டவுன் ஆகிடுறேன். ஃபயர் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்கோல்டு கிளியர் பண்ணால் அப்போ நல்ல கிளாஸாக இருக்குது. உங்களுக்குலாம் 2 போடுது ஃபயர் பண்ணிவிட்டு. ஒன்று ரைஃபிள் ஒரு காம்போ முடிஞ்சிச்சு.
ஒன்று ரைஃபிளில் ஒரு காம்போ முடிஞ்சிச்சு. அடுத்து இவங்களுக்கு ஒரு ரைஃபிள் இவங்களுக்கு ஒரு ரைஃபிளு, அப்புறம் வந்து ஃபயர் பேண்டில் ஒன்று. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபயர் பேண்டில் ஒன்று போடணும். நெக்ஸ்ட்டு இங்கே 2 பேத்துக்கு ஃபயர் பேண்டில் போட்டுடலாம். ஸ்ட்ராங்ஹோல்டு கிளியர் பண்ணுறது ஈஸியாக தாங்க இருக்குது இந்த கிளாஸில். நான் சொல்கிறேன் ஈஸியாக இருக்குது. அப்புறம் என்னால் முடிக்க முடியல அப்புறம் இந்த கிளாஸில் ஸ்ட்ராங்ஹோல்டெல்லாம். நான் பொறுப்பு இல்லை, எனக்கு ஈஸியாக இருக்குது, அதை தான் சொல்கிறேன். அதே மாதிரி இது அந்த ப்ளூ பைமை விட ரீலோடிங் டைம் கம்மி. இப்போதைக்கு ப்ளூ பைமோட இது ரீலோடிங் கம்மின்றனால ஒன்றும் இல்லை. கைஸ் நம்ம செகண்ட் லெவலு அரைவாசி முடிச்சுட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரே முடிச்சுட்டு போகலான்னு நினச்சா நைட் ஆயிடுச்சு. சரி, செகண்ட் ஃப்ளோர் நைட்டுக்குள்ளே எவ்வளோ பிடிக்க முடியுதோ முடிச்சுட்டு போயிடலாம். ஐயோ அது நெருப்பு எரிஞ்சு முடிச்சோடனே கரெக்டாக ஒரு ரீசன்ங்களா. ஐயோ இல்லைடா, இங்கே ஒன்று திருப்பி இங்கே நெக்ஸ்ட்டு அதை கிராஸ் போச்சுக்கலாம். கிராஸ் ஹெட்ஷாட்டுக்கு 2 போல கை, ஹெட்ஷாட்டில் 2, பாடி ஷாட்டில் 3. ஹெட்ஷாட் பாருங்க 2. காலையிலே ஆயிடுச்சு கைஸ். முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போதைக்கு முடிச்ச அளவு போதும். ஏன்னா ஈவலுக்கு இப்போ இல்லை ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா உள்ஃபங்க ஒரு ரீல்ஸ் இருக்குது. உள்ஃபை கூப்பிட்டு 2 அடியை போட்டால் ஃபுட்டு கிடப்போகுது. ஃபுட்டு தந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு ஈஸி. அதிகமாக நான் மெட்டல் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நான் எனக்கு ஃபியூல் வேணும். இந்த இடத்துல மெட்டல் எனக்கு போயிடுச்சு. ஆஹா 3 மெடிக்கேஷன், ஒரு பேண்டேஜா இல்லை அது மெடிக்கா? இங்கே அதிகமாக ஃபியூல் கிடைக்கும். அதை பொறுத்த வரையும் ப்ரோ நீங்கள் ஓடி இருக்கு ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்டேன் ப்ரோ, நீங்கள் போதும். ஓடுறா அதனால மெடிக்கலில் பேண்டேஜ் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு முடியாது ப்ரோ. இதுதான் ப்ரோ உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஆகுனா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ப்ரோ ஒவ்வொரு ஒன்றா உங்களுக்கு ஒன்றா உங்களே காப்பாற்ற போய் நான் செஞ்சுட்டேன்னா அப்புறம் எதுக்கு எக்ஸ்ப்ளோரிங் வந்து யாரையோ தான் அதிகமாக கிடைக்குது. ஃபியூவல் கேனிஸ்டர் மெடிக்கலுக்கு எனக்கு ஒரு டைமண்ட் ப்ளஸ் குட்ஸாக்கு ஒரே ஒரு டைமண்ட். கோல் ஓகே கோல் 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 கோல்
ரைஃபிள் ஆமோ நல்லது ப்ரோ. போக ப்ரோ ப்ரோ. ஆல்ஃபா கிட்டேயே போயிருங்க. ஏன் பின்னாடி கூட ஆல்ஃபா சுற்றுறது இல்லை ப்ரோ. ப்ரோ பின்னாடி நல்லா சுற்று. நீங்கள் போங்க ப்ரோ, பார்த்துக்கிறேன். இந்த ஒரு விஷயம் நானே எடுத்துக்கிறேன். அது உங்களே துரத்துது. இந்த ஆல்ஃபா வரமா போயிடுச்சு. கேம் ஃபேரில் இப்போ நான் போடுற மட்டலை மட்டும் பாருங்க. மட்டல் 13 கேம் ஃபேர் 38 கொண்டு வந்துட்டேன். ஃபுட்டு எதுவும் இல்லையா? ஹெட்ஷாட் அது இருந்து headshot, food and food. Lightning rod வேணுங்க. Lightning rod நான் ரெண்டே வாங்கிட்டேன். லைட்டிங் ராடு இன்ஃபினிட்டி ஃபுல் ரைட்டிங் ராடு வச்சிங்கன்னா உங்கள் மேலே பட்டவே பட்டாது, ஒரு துளி கூடி படாது. இப்போ கோலை தூக்கி போடுங்க. தெரியாமல் உட்ரின் ஸ்டோரேஜ் கட்டிட்டேங்க. சரி பரவாயில்ல, சண்டை போடும்போது அது ஏறி நின்றுக்க நல்லது. இந்த 50 நாள், அதாவது 50 நாள் வீடியோ போடாமல் 100 days இருந்தது. 50 நாள் இருந்தது. ஹாப்பி 100 days போஸ்ட் போட்டுருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு முடிஞ்ச 50 நாள் சர்வே வரேன். இல்லை டைம் இல்லைன்னா பார்த்துக்கலாம். எதுக்கு வந்து ஐயோ தெரியாமல் இயர் பில்ட்டை ஓடுறானே. ஸ்ட்ராங் ஹோல்டு போகிறதுலே கொஞ்சம் இது நம்மளுக்கு ஓடிடும். அதோட ஸ்ட்ராங் ஹோல்டை நோக்கி போகிறேன். ஸ்ட்ராங் ஹோல்டை நோக்கி போகும்போது உல்ஃபெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஃபுட்டு வேணும்ல நம்மளுக்கு. இந்த ஃபுட்டை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு இதையை போட்டுருவாங்க. நம்ம விடாமல் ஓடி ஸ்ட்ராங் ஹோல்டில் இங்கே உங்களுக்கு லைட்னிங் வரும். பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டேன் இங்கே டோமஸ். ஆஹா ஒரு துணியை விட்டது. ரிவால்வர் இருந்துச்சுன்னா இங்கே நிறைய புல்லட் வந்துருக்கும். அடிச்சாலும் அவனுக்கு ஒரு போடு, ஒரு லாஸ்ட் ஒரு புல்லட் அதில் லோட் பண்ணிக்கிட்டு இவனுக்கு ஒரு போடு, இவனுக்கு ஒரு போடு, காலில் ஒரு போடு, நெக்ஸ்ட் இவனுக்கு ஒரு போடு, திரும்பி இவனுக்கே ஒரு போடு, இவனுக்கு ஒரு போடு, இப்போ திரும்பி இவனுக்கு ஒரு போடு. இப்போ ப்ரோ ஆத வேலையெல்லாம் பார்க்காதீங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நான் அடிக்கல, நீங்களே புல்லட் வச்சு அடிச்சிங்க ப்ரோ. நான் அடிக்கிறேன் ப்ரோ, போகாதீங்க ப்ரோ. சொல்ல போகிறேன். யார் ப்ரோ நீங்கள்? சர்வேவோ விட மாட்டேங்கிறீங்க. இல்லை அடிச்சுன்னா டெட் ஆயிருவீங்க ப்ரோ. இறங்குங்க ப்ரோ கீழே. சொன்னா கேட்க மாட்டாருங்க ப்ரோ. ஒருத்தர் டெட்டாக அதே போகிறீங்க இன்னைக்கு. போங்க, நான் அதே பார்க்குறேன் வர வழி. வாங்க. ஐயோ ப்ரோ போவாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா இவர் நல்ல வழிக்கு இவர் டெட்டால 3 HP பேண்டேஜ் ஹீல் பண்ணிட்டாரு போல. பேண்டேஜ் இல்லாமலே இதெல்லாம் அடிக்கலாங்க ப்ரோ. கிளியர் தான், கிளியர். டெட்டாக ஆகிட போகிறீங்க ப்ரோ. கூட்டிகிட்டு வந்துட்டார்ல மச்சா.
என்ன இவ்வளோ தூரம் வர்றீங்க? தம்பி பேண்டேஜ் எடுத்து ஹீல் பண்ணுறாங்க, ஹீல் பண்ணிக்கோங்க. எல்லாம் சிப்பி ப்ரோ கீழே இறங்க சொல்றத கேட்கறாரா இவரு ஒருத்தர். இதுதாங்க ஆன்லைன் பிளேயர்ஸ் கூட வந்தால் இப்படி ஆகும். ஆனால் சில பேர் சூப்பராக விளையாடுறாங்க, சில பேர் ஸ்பீடை வச்சே முடிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் டே 25 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஸ்பீடை வச்சு அடிக்கிறதுன்னு நினைக்கிறது தப்பு. வாங்க ப்ரோ கீழே. சே தெரியாமல் ஒரு கல்ட்டி சுட்டுச்சு. ஃபயர் பண்ணிட்டு வச்சு தான் நீங்கள் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரிவால்வர் வச்சு அடி. ஸ்பியர் வாடா. சேர்த்து அப்பா போட்டு உள்ள இருக்கு. நானே முடிச்சுக்கிறேன் ப்ரோ. செத்து இட்டு கொள்ள கீழே வாங்க ப்ரோ. நிற்காங்களா ப்ரோ பின்னாடி? நிற்காங்களா அடிக்கலாம் ப்ரோ. வாங்க ஐயோ ஒருத்து ப்ரோ செத்து இட்டு தோஞ்சிடாதீங்க, அவ்வளோதான். நான் ப்ரோ கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணது, நான் கஷ்டப்பட்டு கேட்டேன் ப்ரோ. ரூபி செஸ்ட் எனக்கு வேணும். ரூபி செஸ்ட்டை எனக்கு ட்ரான் பாடி கிடச்சிருக்கு. வைல்ட் ஃபேர்டா எனக்கு யூஸ் பண்ணாமலே எனக்கு வந்து நம்மளுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டை ஸ்டோர் டைமண்ட் செஸ்ட் நல்லது பெரிய ராகோல்டு கிளியர் பண்ணி தான் இது எடுத்தேன். அடுத்து நம்ம எந்த கிளாஸ் எடுக்க போகிறோம்னு யாருக்காவது கெஸ்ட் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன கிளாஸ் எடுக்க போகிறோம்னு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். 600 டைமண்டு. ஆனால் என்ன கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அது கூட ஒரு சூப்பரான ஆர்மர் வரும். அவ்வளோதான் என்னோட க்ளூ. இது வச்சு நிறைய பேர் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரிவால்வர் ஐடிக்கே டெட்டா என்ன ப்ரோ ஆச்சு? என்ன அப்படியாச்சு எல்லாம் டெட்டாக ஆடுறதுக்கு? ஹேங்கரா வந்துட்டேன்னு இருக்கு. நான் உங்களை ரிவ்யூ எடுக்கிறேன். பூஷ் உங்களை ரிவ்யூ எடுக்கிறேன். பூஷ் எடுத்துக்கிட்டு ப்ரோ 6 வுட்டு கலெக்ட் பண்ணுங்க ப்ரோ. டக்குனு பயோஃபீல் கட்டணும் ப்ரோ. வாட் மேஜிக் மிராக்கிள் 4 கிடச்சிருச்சு. நம்ம கிளாஸ் எடுக்கலையே. சரி அது செட்டு கடை வரேன். ஃபுட்டு சாப்பிட்டாச்சு ப்ரோ. ஃபுட்டு சாப்பிட்டா சொல்லுவா. ஃபுட்டு சாப்பிட்டா எங்கே பேசு கட்டியாச்சு. எனக்கு தோக்கக்கூடாது. எதுக்கு ப்ரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ? பயோஃபீல் கூட வச்சுருக்கேன் ப்ரோ. பயோஃபீல் வேணும் ப்ரோ. யார் பயோஃபீல் 31 33 8 வச்சிருச்சு.
பிளான்ட் நீங்களே பார்த்துக்கலாம். ரைட் இல்லாமல் வந்து ரிவால்வரில் தான் நம்மக்கிட்ட இருக்குது. கொத்து கணக்காக இருக்குது ரிவால்வரில், பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட ரிவால்வரில் ஆமாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Everybody. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே பாட்டுங்களை நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கணும். நான் பார்த்துக்கிறேன். பின்னாடி கறி ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. வெளிச்சமாக இருக்கு ப்ரோ. இதெல்லாம் தள்ளி தோக்க பயம் போயிருக்கு தான் போயிடுது. அது பாட்டுக்கு மழையை கொட்டிக்கிட்டு இருக்கா இங்கே. ஆகுதா 2 ஷாட்டுக்கே போடு டக்குன்னு சுத்தத்தா. பள்ளி ஓடாத டக்குன்னு சுத்தத்தா. ரெண்டு ஃபுட்டை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாம் பயோஃபியூல்ஸ் தான் போட போகிறோம். இப்போ கேம்ப் ஃபயர் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட்டா. அப்போனா இங்கே சர்வே ஆக முடியாது. என்ன பண்ணணும்னா சர்வே வர்றது கஷ்டம். நம்ம என்ன பண்ணணும்னா இப்படிதான் கஷ்டம் ப்ரோ. நம்ம லாக் ஆகிக்கிட்டோம் ப்ரோ. ஃபுட்டு இங்கே எடுக்கணும்னா எடுக்க முடியாது. கஷ்டப்பட்டு எடுக்கணும். இங்கே வளையிறது இல்லையோ எப்படியோ லாக் பண்ணிட்டு தெரியாமல் அந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணலாம். சரியா வைப்போம். இங்கே ஒன்று வைப்போம். செட்டு கிடக்கிறது. இப்படித்தான் கைஸ் இருக்கணும் நம்ம. காய்ஸ் இந்த ரெக்கார்டிங்க 43 நிமிஷம் வந்துருச்சு காய்ஸ். அப்புறம் என்கிட்ட இருக்கு ப்ரோ. ரிவால்வர் இருக்குது, ரைஃபிள் இருக்குது, ஸ்பியர் இருக்குது, இது இருக்குது, வைல்டு ஃபயர் படக்கண்டு இருக்குது. அப்புறம் நம்ம இல்லை இருக்கு பிளான். அப்புறம் டாஸ் இருக்கு ப்ரோ. டீர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பயம் மாதிரி இல்லை. ஷிஃப்ட்லாம் போட்டு இருந்து தப்பு பண்ணி சரி. ஷிஃப்டில் போட்டுக்கிட்டு கிளிச் பண்ணுவாங்களே. ஐயோ நைட் ஆக போகிறேன். அப்போ இங்கே இருந்துக்கிறேன். கிளிச் பண்ணிதான் ஷிஃப்ட்லாக் போட்டு மறந்து போயிடுச்சு. /I dance everyone I say. அவ்வளோ சேஃபாக தான் இருக்காளாமா. இந்த மாதிரி போய் ப்ரோ வாட்ச் எப்படி ப்ரோ போனீங்க? என் மண்டே மேலே குதிச்சு போயிட்டாரு போகிறேன். நைட் ஆயிடுச்சு. இது ப்ரோ செட்டாக இருக்கு ப்ரோ. வேலை என்னை வந்து ஒழிஞ்சிக்கோங்க. என்னால் கட்ட முடியலையே ப்ரோ. ப்ரோ என்னை வந்து ஒழிஞ்சிக்கோங்க ப்ரோ. இல்லாது ப்ரோ இதை ஒழிஞ்சிக்கோங்க ப்ரோ.
எங்கடா இருக்கு நீங்க? ஓகே லைட் ஐடிக்கு ஹேஸ் டைடு நடச்சு நீங்க இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளே குறி வச்சிருக்கோம். வெளிச்சு வச்சுக்கலாம். ஆயிடுச்சு 40 செகண்ட் இருக்கு. ஐடிக்கு மட்டும்தான் இருக்கா. ஐடிக்கு எங்கே செட்டு இருக்கா? எப்படி கூட வெளியில் இருந்தீங்க? நானும் பார்த்து ஏரியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஜம்ப். இந்த சைடு பார்த்தா ஹேமர் இல்லையா என்கிட்ட? விளையாடுறது எடுத்து விடுவீங்க. கிட்ட வந்து rotate 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 play jump பண்ணு இங்க ஜம்ப் பண்ணு. இதில் ஜம்ப் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்க गाइस, நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலாம். கேரட்டு சாப்பிடணும். சரியான லாக்கை இருக்கும் நம்மகிட்ட. மேலே மண்டை முட்டு கிடக்கு. இதோ அங்கே மண்டை முட்டு இதை வந்து நம்ம எப்போ எடுப்போம். மண்டை முட்டாது இடம் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடு முடிஞ்சிடும் போல. கேட்டு அப்பா கேரட் ஒரு கேரட் இந்த ஆப்போசிட்டாக இருக்கு. நம்ம போகணும், நம்ம வெளியில் போகிறது டேஞ்சர். இது எப்படி வெளியில் போனார் ஒரு குட்டி விட்டாச்சு. சில remote put கட்டுக்கணும். Speak to your operating avatar. Play. ஆயிடுச்சு. கண்ணு முடிச்சிடுச்சு. லைட் அடிச்சுக்கலாமா? லைட் விளாட்றாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு லைட்டு பேட்டரி முடிச்சிருச்சு. லைட்டாக லைட் அடிக்கும். லாஸ்ட்டாக லைட் அடிக்கிறோம். ஃபயர் ஃப்ளைஸ் ஒன்றும் ஃபயர் ஃப்ளைஸ் மாட்டேன்.
இங்கே ஒன்றே ஒன்று வளையும் கைஸ், அது பம்ப்கின் வந்துச்சுன்னா நல்லது. அப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்டைலில் எடுத்து தின்னுக்கலாம். இந்த ஸ்டைலில் தான் ஒரு கேரட் இருக்குது. வெயிட் ப்ரோ ப்ளீஸ் வெயிட் ப்ரோ ப்ளீஸ் வெயிட் ப்ரோ. காலையில் ஆகும்போது நம்ம உயிரோடு இருந்தால் அந்த ப்ரோவும் உயிரோடு இருப்பாங்க. நம்ம இது வரையும் லாக்கான பெஸ்ட்டில் லாக்லேயே இருக்கோம். கேரட்டு கண்டு கேரட்டு ஆயிட்டா. கேரட்டு வந்துரு, கண்ணுக்கு வந்துரு கேரட். கேரட்டு ஆயிட்டு. You will be attacked tonight. Return to your fire. ஃபயரே இல்லையடா. வெயிட், இது ஒன்று எப்படியோ ஹங்கர் பார் ஏதோ பண்ணிக்கிட்டு வச்சுருக்கு. நம்ம அப்படியே கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ப்ரோ இருங்க ப்ரோ, நானும் வெளியில் ட்ரை பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். எனக்கு அந்த இன்ஜினியர் இருக்கணும் எனக்குமா ஆசை. லைட்டிங் ரெட் வேறு வச்சுருக்கோம், அதனால நல்லது. ஆஹா, சுற்றி இங்காரே காய் சுற்றிக்கிட்டே இருக்கோம். நம்மளும் எவ்வளோ நேரம் டபுள் சுற்றுறது. போடு தகிட போடு. பம்ப்கின் கிடைத்திருச்சு. நம்ம ஃபுட்டை கூட சாக்கில் கூட ஸ்டோர் பண்ணலாம்ல guys. Let's go. Drag and drag. ஆனால் குக்குடு ஒரு ஸ்டீக்கு குக்குடு இல்லாமல் இருக்குது, 3 மீட்டு குக்குடு இல்லாமல் இருக்குது. பார்சலு 2 குக்குடு பார்சல் இருக்குது. ஓ 50 நாள் இருந்துருவோம். 50 நாளாக இருந்துரும் கைஸ். இந்த ஃபுட்டை வச்சுட்டு அப்புறம் கேரட் 2-3 வளையும் அதை வச்சு இருந்துடலாம். ஐடிக்கே இது இருக்கா? இப்போ வந்து நமக்கு ஐடிக்கே நியூஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, அக்செப்ட் பண்ணியாச்சு. இதுக்கே லீவ் ஆயிருதுங்க. நைட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க கிறுக்கு பயலுங்க. நான் இருக்க அந்த கிறுக்கு பயலுகளுக்கு தெரியாது. போட்டாங்க இல்லை எவனா வந்துட்டுங்க. ஐயா இந்த கிறுக்கு கழட்டி சொல்ல நடந்துக்கிட்டே இருக்காங்க.
அப்படியே ப்ரோ ப்ரோ சூட் பண்ணி இருக்கு. நம்ம எல்லா டைலையும் எல்லாத்தையும் ரீலோட் பண்ணி வச்சுக்கணும். கிளியர் நம்ம கையிலே வச்சுக்கலாம். உள்ள ஒரு டைம்லட்ட புட்டு 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 புட்டா புட்டு புட்டு நீ நம்ம வெளியில் போக ஆசைப்படக்கூடாது. ஓகே, எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. அடிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. அதான் சார், ரெட்டாயிடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. 5 கட்டு என்ன விளையாடு, என்ன விளையாடு, இங்கே விளையாடலாம். எனக்கு ஆஃபர் இருக்கு. கேக், அந்த கேக்கு ஸ்டோர் ஸ்டோர் கேக் 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 கை கெட்டது வைக்க ஸ்டோர். இப்பயுமா கேக்கு ஸ்டோர் கேக்கு நீ மட்டும் கேட்றா. டீக்கு நீ ஓவரா பண்ணி கைஸ். கிராஃப்ட் பாவ் பார்த்துக்கல கைஸ். ஐட்டம் சரி, நம்மளுக்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் நம்ம இருக்க இடத்துல ஃபுட் இருக்குது. ப்ரோ வெயிட் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. டைனோ கிட்ட ஹேரா ப்ரோ, டைனோ கிட்ட இருந்தால் என்னால் என்ன செய்ய முடியும்? டைனோ கிட்டலாம் காப்பாற்றி அது பாட்டுக்கு நான் கிடக்கும் ப்ரோ. இவ்வளோ நேரம் அது கண்டுக்காது ப்ரோ. காப்பாற்றது மட்டும் தான் ப்ரோ நம்ம வேலை. இப்போ ஃபயர்மேன் எப்படியாவது நான் அடிச்சு இந்த இவனை எப்படியாவது அடிக்கணும் கைஸ். வந்துட்டேன், மேலே வந்துட்டேன். இனி கொஞ்சம் க்ளோஸ்அப் அவனை அடிச்சே தீருங்க அப்படின்றத நோக்கத்தில் ஓட்ட அடியாமல் போகணும். கிட்ட நின்றுக்க வேண்டும். ஓட்டை ஜாலி ஃபிளாக் டவர் 2 இக்னோர் ப்ரோ. நோ வைஃபை. நம்ம ஃபுட்டு இருக்கிறதுக்கு நம்ம 50 நாள் இருந்துடலாம். ஐடிகேவால் வெயிட் பண்ண முடியல, அதனால அவர் போயிட்டார். அவர் திருப்பி வந்தால் நம்ம இது கேட்கும் கைஸ். ரீச் ஆகி லைக் 99ல் இந்த கேக் இருக்கிற லைஃப் நமக்கு 2 ஏற்றும். அதுவும் இல்லாமல் ஹெல்த் ஏற்றும். ரெடி ஆஸ் ஹங்க்ரி டு நைட்னா நம்ம இங்கே நின்றுக்கணும். நடுவில் இருந்தது. ஹங்க்ரி வரும்போது இந்த கேக் சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்குது. அப்புறம் இந்த ஒரு குக்கு இது 2 ஏற்றும். இது 2 ஏற்றும் தானே. குக்குடு மார்சல் எவ்வளோ ஏற்றுவீங்க? 2 ஏற்றும். அது வந்து என்ன செய்யணும்னா ஹெல்த் ஏற்றும். நம்மளுக்கு ஹெல்த்தும் ஏற்று கேக்கு. ஃப்ளாஷ் லைட்டில் பேட்ரி இல்லை, அவுட் ஆஃப் பேட்ரி. டீரி இப்போ நம்மளை நோக்கி தான் வரும். கழட்டிச்சுட்டு இருக்கா இங்கே. டீரால் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் இது வேறு போட்டிருக்கோம். நம்ம டீர் எங்கடா? டீரை ஏதாவது துரத்துவேன்னு நினச்சேன். டீர் துரத்தலாம் மாட்டியா? இல்லைங்க இங்கே வரலைங்க. சவுண்டு கேட்குங்க எனக்கு. ஐட்ரா வளையம்லாம் வரலாம் வேணாம். கல்வி சூத்திரம். டீர் வாஸ் ஹங்க்ரி டு நைட். டீருக்கே தெரியலையா? தண்டர் ஒன்றும் பண்ண முடியாது. லைட்டு விளையாட வச்சிருக்கு. லைட்டு விளையாடு இப்போ ஆட்கலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். நம்மளுக்கு கால் வளர்ந்துருச்சு.
இந்த கேரட் எப்படியாவது எடுத்துடணும். என்னது காணா வளர்த்து காணதான் காண ஸ்டோர் பண்ணியாச்சு. இது எதையோ ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெக்கார்டு 1 மணி நேரம். இதே வந்து இதே இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெக்கார்டு என் வீடியோலே. கேக்கு டீர் கீரிச்சுனா ஹெல்த் குறைஞ்சிச்சிட்டா சாப்பிட்டுக்கலாம். ஒரு கொக்குடு சாப்பிட்டு திற பம்கின் வளரல, சோகமாக இருக்குது. பட் பரவாயில்ல, நைட் ஆயிடுச்சு. இங்கே ஒட்டி நடிக்கக்கூடாது. நம்ம இருந்துகிட்டே போகல டே. அதுக்கு நம்மளுக்கு ஒரு 100 டேஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அடுத்து ஒரு 2 பம்கின் இல்லை 3 பம்கின் வேணும். 2 கேக் இல்லை 1 கேக்காவது வேணும். கேரட்டு கார்ன் குடி வேணும். கார்னு 2 எடுத்து கார்னை இதெல்லாம் 1 எடுத்து ஹெச்பி குறைக்கும். 1 ஏற்றி ஹெச்பி குறைக்கும். இது 2 ஏற்றும் ஹெச்பி ஏற்றும். இதான் ஹெச்பி குறைக்கிறது. We are also close that 50 days. இப்போ நம்மளுக்கு இனி 30 செகண்டில் 50 days வந்துடும். ரொம்ப ஜாலியாக இருக்குது. Second 50. Welcome to second 50 of yours. இனி 18 செகண்ட்ஸ் இருக்குது. 18 செகண்ட்ஸில் நம்ம 50 days வந்துடுவோம். Yes. 5, 4, 3, 2, 1. Happy 50 days. இப்போ நம்ம கிட்ட 8 டைமண்ட் இருக்கு. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டன் ஆல் வச்சுருங்க. ஹெச்பி ஏற்றிடுச்சு. Bye 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 bye.